ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 12. விக்ரமாதித்தன் தலைநகர் அமைத்த கதை. பத்ருஹரிராஜன் துறவியாகி காட்டிற்கு சென்ற பிறகு அவனுடைய சகோதரனான விக்ரமாதித்தன் கன்னியாபுரி மன்னனாக முடிசூட்டப்பட்டான். பட்டத்திற்கு வந்த விக்ரமாதித்தன் தெய்வம், அறநெறியாளர், பூண், குருடு, நொண்டி, அனாதைகள் ஆகியோருக்கு தான தர்மங்களை செய்தான். நல்ல வார்த்தைகளை சொல்லி வேலைக்காரர்களை திருப்தி செய்தான். மந்திரி பிரதானிகளுடன் சுமூகமாக நடந்து அவர்கள் நம்பிக்கையை பெற்றான். இவ்விதம் இருந்து வரும் நாளையில் விக்ரமாதித்தன் தன் பிரதான மந்திரியான பட்டியை அழைத்து, பட்டி, நாம் ஆட்சி செய்யும் பூமி மிகவும் சிறியதாய் இருக்கிறது. இன்னும் பல நாடுகளை சம்பாதித்து நம் பெயர் உலகம் முழுவதும் பரவும் வகையில் நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும். காதவழிக்கு காதவழி நீளம் அகலம் கொண்ட விசாலமான தலைநகர் ஒன்றை நிறுவி அதிலிருந்து ஆட்சி புரிய வேண்டும். அத்தகைய நம் தலைநகரின் அருகில் ஒரு நதியும் தேவ சன்னிதானங்களும் அமைய வேண்டும். நீ புறப்பட்டு சென்று அதற்கு தகுதியான இடத்தை அறிந்து வா என்று சொல்ல பட்டி அரசனிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். வசனகிரி என்ற மலைச்சார்பிலே குணவதி ஆற்றின் கரையோரமாக பட்டி வரும்போது காட்டிலே ஓர் அதிசய தலம் தென்பட்டது. அருகிலே சென்று பார்க்க விசாலமான அந்த பிரதேசம் காதவழி நீளமும் காதவழி அகலமும் கொண்ட மனித சஞ்சாரம் அற்றதாய் இருந்தது. அங்கு அநேக ஆலமரங்களும் தடாக கரையும் பத்ரகாளி அம்மனின் பொய்கை ஸ்தலங்களும் நிறைந்திருந்தன. அங்கு இந்த பொய்கையின் கரையில் பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு கோயில் இருந்தது. நீர் பொய்கையின் அருகேயுள்ள ஒரு ஆல விருட்சத்தின் கிளையில் சக்கர வளையம் போல் 7 உரிகள் கட்டப்பட்டிருப்பதும் பொய்கை நீரின் நடுவே கூர்மையான முனையுடைய வேலொன்று நட்டப்பட்டிருப்பதும் அதிசயமாக தோன்றின. பட்டி அப்பொய்கையில் இறங்கி பக்தியுடன் நீராடி கோயிலில் நுழைந்து பத்திரகாளி அம்மனை வணங்கினான். ஆங்கார ரூபத்துடன் விளங்கும் பத்ரகாளி அம்மனின் சிலைக்கு அருகே ஒரு குத்துக்கல்லில் பின்வருமாறு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. எவனொருவன் எந்த குலத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் பொய்கையில் நீராடி பயபக்தியுடன் இதோ நிற்கும் ஆலமர விருட்சத்திலிருந்து தொங்கும் 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவைகள் கீழே விழுவதற்குள் ஆகாய மார்க்கமாய் பொய்கையின் நடுவிலில் இருக்கும் வேல் முனையில் பாய்கிறானோ அத்தகைய வல்லமைசாலிக்கு தேவி பிரத்யட்சமாகி சகல சௌபாக்கியங்களையும் அருளி ஆசீர்வதிப்பாள். அவனே 56 தேச அரசர்களையும் வெற்றி கொண்டு அனைவருக்கும் அதிபதியாகி அரசாழ்வான். மேற்படி கல்வெட்டை படித்த பட்டி உடனே தன் நகரம் திரும்பி விக்ரமாதித்த மன்னனிடம் தான் கண்ட அதிசய ஸ்தம்பத்தை பற்றி விவரங்களை தெரிவித்தான். அதன்பின் விக்ரமாதித்தன் உடனே புறப்பட்டு அந்த பொய்கைக்கு வந்து சேர்ந்தான். பொய்கையிலே மன்னன் இறங்கி நீராடி பக்தியுடன் கோயிலிலே நுழைந்து அம்மனை தரிசித்தான். பிறகு வெளியே வந்து மரத்தின் மீது ஏறினான். அப்போது பட்டி, அரசே, கடைசி உரியிலே காலை வைத்து ஒரு முறை சுழன்றால் கயிறு முறுக்கி 7 உரிகளும் ஒன்றாக வரும். அப்போது ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தலாம் என்றான். அவ்வாறே விக்ரமாதித்தன் 7 உரிகளையும் ஒன்றாக சேர்த்து வாளை உருவி ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு திட சித்தத்துடன் பொய்கையின் நடுவில் இருந்த கூர்மையான வேல்முனையை நோக்கி தலைகீழாய் பாய்ந்தான். உடனே பத்ரகாளி அம்மனும் முன் தோன்றி விக்ரமாதித்தனை தன் 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டு காப்பாற்றினாள். பட்டி தேவியை நோக்கி பலவாறாக பாடவும் புகழவும் பத்ரகாளி அம்மன் உச்சி குளிர்ந்து போனாள். விக்ரமாதித்தனும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். விக்ரமாதித்தா, உன் தீரம் என்னை மகிழ செய்து விட்டது. உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று அருள, தேவி, இதோ உன் சன்னிதானத்தில் இருந்தே நான் ஆட்சி புரிய விரும்புகிறேன். இந்த நகரத்தில் மாட மாளிகைகளும் கூட கோபுரமும் உண்டாக்கி உஜ்ஜயினி மாகாளி பட்டணம் என்கிற பெயருடன் சிறப்பாக ஆட்சி புரிய அருள வேண்டும். உன் சன்னிதானத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் புராதனமான வெகு கோடி திரவியங்களையும் அடியேனுக்கு தர வேண்டும் என்று விக்ரமாதித்தன் பிரார்த்தித்தான். பத்ரகாளி அம்மனும் அதற்கு
அதற்கிணங்கி அவ்வாறே அருளிவிட்டு மறைந்தாள். விக்ரமாதித்தனும் அந்த ஸ்தலத்தில் புதிய தலைநகர் அமைத்து தன் நகரத்து மக்களை அப்புதிய பட்டினத்திற்கு குடியேற்றினான். பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தங்க கோபுரம் மகா வினோத மண்டபமும் கட்டினான். அதன் பின்னர் 56 தேசங்களையும் வென்று ராஜாக்களுக்கும் வணங்கும்படி செய்து பூலோக அதிபதியாகி தன் அரண்மனை வாசலில் அசையா ஆராய்ச்சி மணி கட்டி ஒரு குறையும் இன்றி ஆட்சி புரிந்து வந்தான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.